சம்மர் வந்துடுச்சுனாலே உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நார்மலாக இருக்கிற டேஸை விட சம்மரில் நம்ம உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்காக பலவிதமான ரெசிபிஸாக நம்ம செய்வோம். ஸோ சம்மருக்கு தேவையான சில பொருட்களை நான் வாங்கி வச்சுருக்கேன். இது நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கு நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என்னென்ன பொருட்கள் அப்படின்றத சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சப்ஜா விதை. சப்ஜா விதை நம்ம உடம்பை குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது. அதே மாதிரி தொண்டையெல்லாம் வறட்சியாக இல்லாமல் குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இது ஒரு 50 கிராம் அளவுக்கு இருந்தாலே போதும். சம்மர் முழுக்கவே இந்த அளவே நமக்கு போதுமானதாக இருக்கும். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் கிடைக்குது, நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குது. இது 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற வச்சோம் அப்படின்னு சொன்னாலே நல்ல ஒரு பவுல் வரைக்கும் கிடைக்கும். எந்த ஜூஸ் போட்டாலும் இதை 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்து குடித்தோம் அப்படின்னு சொன்னால் உடம்பு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின். இதுவும் பார்த்தீங்கன்னா சப்ஜா விதை மாதிரி தான், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. வெயில் நாளில் நீர் சுளுக்கு, யூரின் போகும்போது அரிப்பு, எரிச்சல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் இது நல்லாவே க்யூர் பண்ணும். நிறைய பேருக்கு வெயில் நாள் வந்துட்டாலே உச்சந்தலையும் உள்ளங்காலும் ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் பாதாம் பிசின் ரொம்ப நல்லது. இதையும் இந்த மாதிரி 2 பீஸ் அளவுக்கு எடுத்து 1 டம்ளர் அளவு தண்ணியில் ஊற போட்டாலே ஃபுல்லாக கிடைக்கும். இது நம்ம ரோஸ் மில்க்கு, பாதாம் மில்க்கு அல்லது ஏதாவது ஜூஸ்லாம் போடுறோன்னா அதில் சேர்த்து போட்டு நம்ம குடிக்கலாம். அதே மாதிரியே நிறைய விதமான டெசர்ட் ரெசிபியில் கூட இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். வரக்கூடிய நாட்களில் அந்த வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது ரொம்ப முக்கியமானது நன்னாரி சிரப். நன்னாரி வேர் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவும் நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது. இது எப்படி வீட்டிலே செய்கிறது அப்படின்ற வீடியோ நான் போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ செய்கிறதுக்கு டைம் இல்லை, நோன்பு ஆரம்பிச்சிட்டனால செய்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு வீடியோட லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அதை போய் பார்த்து செஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ் சிரப் வாங்கியிருக்கேன். அதே மாதிரியே கிரேப் சிரப்பும் வாங்கியிருக்கேன். கிரேப் சிரப்பும் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி தர்பூசணி சிரப் இருக்கு இல்லையா, அதுவும் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. செலவை மிச்சப்படுத்தி வீட்டிலே செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது சாக்லேட் சிரப் ஒன்று வாங்கியிருக்கேன். ஹர்ஷீஸில் வரும் இல்லையா, இந்த சாக்லேட் சிரப் தான் வாங்கியிருக்கேன். இது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் நம்ம நிறைய விதமான டெசர்ட்ஸ்லையும் பல மில்க் ஷேக்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் சாக்லேட் சிரப் வாங்கியிருக்கேன். அதே மாதிரியே ஹர்ஷீஸோட ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் சிரப்பும் வாங்கியிருக்கேன். ஸோ இதையுமே நம்ம நிறைய விதமான டெசர்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக மாற்றி வேறு ஃப்ளேவரில் வாங்கியிருக்கேன். அடுத்தது கண்டென்ஸ் மில்க் வாங்கியிருக்கேன். இதுவும் நம்ம பலவிதமான ரெசிபீஸில், டெசர்ட் ரெசிபீஸில், ஸ்வீட் ரெசிபீஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ண முடியும். ஸ்பெஷலாக இது பாயசம் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்போதுமே எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். காலி ஆகிட்டனால இதுவும் வாங்கியிருக்கேன். ஸ்பெஷலாக இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணால் கூட இந்த கேப் போட்டு மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் இந்த பிராண்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்தது நிறைய எசன்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வாங்கினதும் இருக்குது, இப்போ வாங்கினதும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு விதமான பாதாம் ஃப்ளேவர். இதுவும் அதே மாதிரி பாதாம் மிக்ஸ் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா பிஸ்தா மில்க்கு. இதை நம்ம மில்கோடையும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறதுக்கு அல்லது வேறு ஏதாவது டெசர்ட் பண்ணுறோன்னா அதுக்கும் தேவைப்படும். அடுத்தது மேங்கோ மில்க் எசன்ஸ் வாங்கியிருக்கேன். அடுத்து ரோஸ் மில்க் எசன்ஸ். சிலதெல்லாம் ஏற்கனவே இருந்தது, பத்தாததை மட்டும் நான் திரும்ப வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ். இதுவும் நம்ம பலவிதமான ரெசிபிஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். அடுத்தது பன்னீர் ரோஸ் ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் நம்ம கேக் செய்கிறதுக்கு, அதே மாதிரியே பலவிதமான மில்க் ஷேக் செய்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும். அடுத்தது கஸ்டர்ட் பவுடர். இது பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடருங்க. கஸ்டர்ட் பவுடர் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது நிறையாவும் இருக்கும். அதே மாதிரியே டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸு, கஸ்டர்ட் புட்டிங், கஸ்டர்ட் ஐஸ்கிரீம்னு நிறைய விதமான ரெசிபிஸ் செய்ய முடியும். ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் அப்படின்னாலே குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் சம்மரில் ஐஸ்கிரீம் இல்லாத வீடே இருக்காது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்காமல் நல்ல பெரிய பேக்காக, ஃபேமிலி பேக்காக வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு விலையும் கம்மியாக இருக்கும், நிறைய ஐஸ்கிரீம்ஸ் கிடைக்கும். ஐஸ்கிரீம்ஸும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படி வீட்டிலே செய்கிறது அப்படின்றத நான் வீடியோவாக போடுறேன். என்னென்ன ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்றத நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்தது நம்ம உடம்பை குளிர்ச்சியாக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த கடல் பாசி. கடல் பாசி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது சைனா கிராஸ்னு கூட உங்களுக்கு விற்கிறாங்க. முன்னாடிலாம் இது அவ்வளோவா எங்கேயும் கிடைக்காது. இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சைனா கிராஸ் வச்சு செய்யக்கூடிய எல்லா ரெசிபியுமே நான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவைக்கு நம்ம நிறைய சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பனங்கல்கண்டு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டும் உங்களுக்கு மாறாது, அதே நேரத்தில் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. குறிப்பாக நமக்கு சம்மரில் அதிகப்படியான சர்க்கரை செலவாகும். நிறைய ஜூஸ் போடுவோம், நிறைய மில்க் ஷேக் போடுவோம். இதனால் நமக்கு அதிகப்படியான சர்க்கரை செலவாகும். அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதலும் கூட. அதுக்கு ஒரு சூப்பரான மாற்று வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
நான் எப்போதுமே வெயில் நாள் வந்தால் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குவேன். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்ஸ்டண்ட்டாக நம்மளால் எது வேணாலும் செய்ய முடியுங்க. கண்டிப்பாக நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். 1/2 கிலோ அளவு வெல்லம் வாங்கினீங்களா இடித்து விட்டு ஒரு குக்கரில் போட்டுட்டு அது கூட 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு குக்கர் நல்லா டைட்டாக மூடிட்டு ஒரு விசில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் தான் கெட்டு போகாமல் இருக்கும். இது நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக எந்த ரெசிபினாலும் செய்கிறதுக்கு இனிப்புக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இளநீர், நுங்கு, பதநீர் இதெல்லாம் உங்களுக்கு எப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அப்போல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. இதெல்லாம் உங்கள் உடம்பு சூட்டை தணிச்சு உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடியது. சம்மருக்கும் நோம்புக்கும் தேவையானதை நான் வாங்கியிருக்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நீங்கள் என்னென்ன வாங்குவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.